இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். வேளையிலும் நம்ம கொலோசியர் நிருபத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 14 வசனங்கள் வரையும் நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனமாக இருக்கிற எப்பாப்பிராமிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேங்க்யூ. இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிதான கிருபை ஆண்டவரே. பாவிகளாக ஆண்டவரே அப்பா அக்கிரமத்திலே ஆண்டவரே நிறைந்திருந்த எங்களை ஆண்டவரப்பா மீட்டு உம்முடைய அந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரப்பா எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரேப்பா எங்களுடைய இருதயங்களில் ஆண்டவரே பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் மகிமையை நாங்கள் பார்க்கவும், இந்த கிறிஸ்துவை பொக்கிஷமாக நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவரேப்பா நீர் ஆண்டவரே உடைய அன்பை ஊற்றி அருளும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரேப்பா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களில் இருந்து எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எல்லா காரியத்தையும் ஆண்டவரும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து நம்ம இந்த கொலோசியர் நிருபத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கொலோசியர் நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த கொலோசியர் நிருபம் அவர் ஏற்படுத்தாத ஒரு சபைக்கு அவர் எழுதிய கடிதம். அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இது இந்த கொலோசியர் சபையை பவுல் நிறுவினது அல்ல. இது எப்பாப்பிரா என்கிற ஒருவராலே நிறுவப்பட்ட சபை. இது பவுல் இந்த சபைக்கு அங்கே அவர் விசிட் பண்ணதும் கிடையாது. இந்த கொலோசியர் சபைக்கு அவர் சிறையில் இருக்கும்போது, ரோம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதி இந்த விசுவாசிகளுக்கு அவர் கொடுத்து அனுப்புகிறார். ஒனேசி மூலமாக அது அடைகிறது என்பதை நம்ம பார்க்கோம். அப்போது இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அவர் எவ்வளவாக அவருடைய இந்த 3ஆம் வசனத்திலே இந்த கொலோசே திருச்சபையை சேர்ந்தவர்கள், இந்த கொலோசே பட்டணம் இன்னைக்கு இருக்கிற துருக்கி தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம்.
அன்றைக்கி வந்து ஏசியா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேசத்தில் இருந்த ஒரு பட்டணம் தான் அந்த கொலேசிய பட்டணம். அங்கே இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அங்கே வந்து யூதர்கள், அதாவது இங்கேருந்து விற்கப்பட்டு அடிமைத்தனத்தாம கொண்டு செல்லப்பட்டவர்கள் அங்கே இருந்தாங்க. கிரேக்கர்கள் இருந்தார்கள், ரோமர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கலந்து இருந்த ஒரு ஜனக்கூட்டம் தான் அங்கேருந்து கொலேசிய திருச்சபையை சேர்ந்த ஜனக்கூட்டம். அவர்கள் இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவர்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். இது 3, 4, 5. அவருடைய நன்றி அறிதலை பிதாவுக்கு செலுத்தி கொண்டு தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சுவிசேஷத்தை குறித்து, இந்த சுவிசேஷம் எப்படியாக இவர்களுக்குள்ளாக செயல்பட்டது என்பதை இந்த 6ஆம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது நாம் தொடர்ந்து அதை பார்த்தோம். இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை, அது எப்படிப்பட்டதாக இருந்தது, அதர் இவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் பின்னணியை கொண்டவர்கள். இந்த கிரேக்கர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் வானத்தை நோக்கி பார்த்து நட்சத்திரங்களையும் இந்த படைக்கப்பட்ட பொருளையும் நம்புகிறவர்களாக, அதை சேவிக்கிறவர்களாக இருந்தவர்கள். அதுக்கப்புறம் இப்படி யூதர்களும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் இந்த இருண்ட காலங்களிலே இருந்தவர்கள், அவர்களும் இந்த புறஜாதிகளோடு கலக்கப்பட்டு அவருடைய முறைமைகளை உட்படுத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களும் விக்கிர ஆராதனைக்குள்ளே உட்பட்டவர்களாக இருந்தால், இப்படிப்பட்ட ஜனங்கள், அதாவது கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கு போதாது, கிறிஸ்து மாத்திரம் நம்மை ரட்சிக்க முடியாது, பல வித கிரியைகளையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதையும் நீங்கள் வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசங்கள் அங்கே உட்படுத்தப்பட்டதை அறிந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த கொலேசிய திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த சில வாரங்களாக இந்த கொலேசிய திருச்சபைக்கு பவுல் ஜெபித்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையும் பவுல் இந்த திருச்சபைக்கு, கொலேசிய திருச்சபையை சேர்ந்தவர்களுக்கு அவர் ஜெபிக்கிற ஜெபம். அநேகமாக இது வந்து நாம் ஒரு ஹை பிரிஸ்ட்லி ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உன்னதமான ஜெபம். இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்காக அவர் என்ன பண்ணுறார், ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபம் இது. இது என்ன தான் இன்றைக்கி இருக்கிற உலக பிரகாரமான ஒரு காரியத்தை குறித்தும் இதில் பேசப்படலை. இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் இருக்கலாம், உங்களுக்கு எப்படிப்பட்ட நோயில் அகப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதாக இருக்கலாம், நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் அதை குறித்து அவர் வந்து இங்கே ஜெபிக்கலை. அவர் ஜெபிக்கிறது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் என்ன பண்ணப்படணும், நிரப்பப்படணும். இந்த நிரப்பப்படணுன்ற வார்த்தை வந்து இங்கே வந்து இந்த ப்ளீராசோ அப்படின்னு ஒரு கிரேக்க பதம். இது எப்படின்னா, ஒரு பாட்டிலில் சும்மா தண்ணி ஊற்றி வைக்கிறது. இது எப்படின்னா, ஒரு அரைகுறையாக ஊற்றுறது இல்லை, ரொம்ப வழிஞ்சு அதில் உள்ள காற்று கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்புறது இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அதுலேயே ட்வெல் ஆகணும். அதுலேயே வந்து உங்களை வந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் முழுவதுமாக தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அதை குறித்து அவர் சொல்லி அந்த தொடர்ந்து அவர் ஜெபிக்கிற ஜெபம், சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அது கிரியைகளினால் அல்ல, ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் நாம் சகலவித நற்கிரியைகள் நமக்குள்ளாக வெளிப்படணும். இது வந்து ரிசல்ட் ஆஃப் த சால்வேஷனாக இருக்குது இல்லை, கோல் ஆஃப் த சால்வேஷன். கிரியைகளின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படவில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிடையாது, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் எதற்காக ரட்சிக்கப்படுகிறோம் என்றால், இந்த நற்கிரியைகளாகிய கனிகளை தரும்படியாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நமக்குள்ளாக அந்த கனிகள் வர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைந்து, நாம்
தேவனை அறிகிறோம், அறிவதினாலே ரட்சிக்கப்படுகிறோம். நாமல் பரிசுத்தமாக்கப்படுவதும் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுவதும் எப்படின்னா இவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் பொழுது தான். இந்த பரிசுத்தமாகுதல் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னா, இதுதான் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரும் பொழுது நமக்குள்ளாக இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நடக்கிறது. அவருடைய அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார் என்பது எல்லாம் எதற்காகனா அவருக்கு பிரியம் உண்டாக நாம் வாழும்படியாக தான். மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக நாம் வாழ்வதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்தும்படியாக வாழ்வதற்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக மாற்றப்படவில்லை. நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் அவருடைய ஆணைக்கு உட்பட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே பவுல் சொல்கிற காரியம். தொடர்ந்து இதை சொல்லி இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய பலத்தினாலே நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன், நான் உணர்ந்து கொண்டேன், அதனால் நாளையிலேருந்து என்ன பண்ணுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன், நான் அவருக்கு பிரியம் உண்டாக நடப்பேன் அப்படின்னு நாம் முடிவெடுத்து செயல்படுகிற விஷயம் அல்ல. இது உங்களுடைய பலத்தை சார்ந்து செயல்படுகிற விஷயம் அல்ல. இது என்னன்னா, சந்தோஷத்திற்குடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இது அவருடைய பலத்தினாலே செய்யப்படுகிற காரியம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து கோட் பண்ணுறது உண்டு. எல்லாவற்றையும்னா, நான் இன்றைக்கி 10th பாஸ் ஆவேன், நான் +2 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், நான் போய் இந்த ப்ரைஸ் எடுப்பேன், இப்படின்றதுக்காக பயன்படுத்துகிற இன்றைக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிற காரியம் உண்டு. ஆனால் இதை குறித்து பேசலை. பிலிப்பியரில் பேசும்பொழுதும் இங்கே கொலைசியரில் சொல்லும் பொழுதும், பிலிப்பியரில் பார்த்தீங்கன்னா பட்டினியாக இருந்தேன், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், நிர்வாணத்தில் இருந்தேன், இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நாம் எப்படி வாழ முடியும், இந்த எல்லா பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும் எப்படி வாழ முடியும் அப்படின்னா அவருடைய பலத்தை சார்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான். நம்மளுடைய பலத்தை சார்ந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய பலத்திலே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இது தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய பலத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் நம்மளுடைய ஜபமாக இருக்கணும். இதை தான் பவுல் மறுபடியுமாக வலியுறுத்துகிறார். எபேசியரில் வலியுறுத்தும் போதும் இதுதான். நீங்கள் எடுத்து அவருடைய ஜபங்களை பார்த்தீர்கள் என்றால் அன்றைக்கி எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்களே. இன்றைக்கி நம்ம சபையிலையும் நிறைய பேர் உடல் ரீதியாக குறை உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை? அன்றைக்கி அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அன்றைக்கி இருந்த சபைகளிலும் அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கும், அநேக நோய்கள் இருந்திருக்கும். ஏன் அவர் அதெல்லாம் குறித்து ஜெபம் பண்ணல? ஏன்னால் இதுதான் மிக மிக அவசியமானதாக, நம்மளுடைய படைப்பின் நோக்கமாக, நாம் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம எதற்கு தேவை என்பதை, என்ன தேவை என்பதை அவர் உணர்ந்தவராக அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபத்தை ஏற்கொள்கிறார். முதல்ல ஒரு பெட்டிஷன். ரெண்டாவது நாம் பார்க்க போகிற காரியம் 12 to 14 வரையும், இது நன்றி செலுத்துதல். முதலாவது அவர் வைக்கிற பெட்டிஷன், இந்த விசுவாசிகள் அவர்கள் இந்த காரியத்தில் வளர வேண்டும் என்று அவர் ஜெபித்து விட்டு, ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணுறாரு, நன்றி செலுத்துகிறார். எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரும் ஆகிய இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது ஒரு நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை. நன்றி அறிதல் இல்லைன்னா நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்மை வாழ வேண்டும் என்று எண்ணி போனோம்னா அது முடியாத காரியம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முழுவதுமாக
அவர் செய்த அந்த விலைக்கிரயத்தை, அவர் செய்த நன்மையை நினைத்து நினைத்து நாம் ஏற்படுத்துகிற, நாம் மேற்கொள்கிற காரியமாக இருக்கிறது. இந்த பவுல் மறுபடியும் மறுபடியுமாக எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நீங்கள் எந்த நிருபத்தை எடுத்து வாசித்தாலும் முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் எல்லா காரியங்களிலும். இல்லை 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஏன்னா இது பெரிய பெரிய நன்மை ஒன்றும் கிடையாது. அதனால் நமக்கு எதுவுமே தீமை கிடையாது. அப்போது அதனால் நீங்கள் நம்ம எதை நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க அப்படின்னு. பவுலுடைய வாழ்க்கையில் அவர் இருந்த சூழ்நிலை நமக்கு யாருக்கும் இருக்கிற சூழ்நிலை கிடையாது. அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்றால் அவர் நான் ஜாலியாக உட்காந்துட்டு அவர் கம்ஃபர்டபுளாக எல்லாம் சாப்பாடு எல்லாம் கிடைக்குது, அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு, உடலில் நோய் கிடையாது, எதுவும் கிடையாது, அவர் ஜாலியாக போகிறாரு வராரு, ஒரு டூர் போயிட்டு வராரு, போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக எழுதின காரியம் இல்லை, பிதாவுக்கு சோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்னு. ரோம சிறைச்சாலையில் இருக்கிறாரு. எப்போ வேணால் அவர் தலை துண்டிக்கப்படும், சீசர் முன்னாடி நிற்கணும். எப்போவுமே ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட சூழ்நிலை. அதில் ஓம போர்ச்சேவகர்கள் அவரை சுற்றி எப்போவுமே காவலுக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன வேணால் நடக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எழுதுகிறார். இப்போ இதை எழுதுகிறார் என்றால் அது எவ்வளவாக அவர் அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் அவர்களுக்குள்ளாக பொங்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேணும். இல்லை, அந்த காரியத்தை குறித்து நாம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னு, ஏன்னா அந்த நன்றி அறிதல் என்பது இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பண்பாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே ஏன் தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற கசப்புகளும் கோபங்களும் எரிச்சல்களும் ஏன் வருது அப்படின்னா, இந்த உண்மையாகவே நன்றி அறிதலை நாம் உணர்ந்தவர்களாக இல்லை. எப்படி நம்ம பற்றி இப்படி பேசலாம், எப்படி என்னை இதை சொல்லலாம், எப்படி எனக்கு விரோதமாக எப்படி இது நடக்கலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார்ல, எல்லா விதத்திலும் அவர் அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணப்பட்டார், வலியை தாங்கினார். அவ்வளவாக அவர் அவமானப்படுத்தப்பட்டார். சின்னதாக நமக்கு ஒரு சின்ன இது பண்ணாலே வந்துடும், அந்த என்ன வந்துடும், ஒரு ஈகோ டச் ஆகிடும். யாராவது ஒரு சின்னதாக, நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நாம் இந்த ஊரை தாண்டினா இல்லை, சர்ச்சை தாண்டினா வெளியே தெரியாது நம்மளை யாருன்னு பெருசாக அப்படி. ஆனால் நாம் என்ன பண்ணுவோன்னா, எப்படி அப்படின்னும், அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்த தேவன், தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இதெல்லாம் சும்மா வார்த்தையில் நம்ம வசனத்தில் அப்படியே படிச்சிடுறோம். கம்பேர் பண்ண உங்களை நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை தாழ்த்திக்க முடியுமா? முடியல. சொல்லிக்கலாம், நம்ம தாழ்த்திக்கிறோம், நான் தாழ்மையானவன் பிரதர், எனக்கு இதெல்லாம் பண்ண வராது பிரதர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாகவே நம்ம தாழ்த்திக்க முடியாது, ரொம்ப இடுவோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். இது எதற்காக, இந்த காரியங்களை நான் குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த 3 காரியங்கள், ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். முதலாவது, இந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்ன சுதந்திரம்? இந்த சுதந்திரம் என்பது கிளேரோ அப்படின்னு ஒரு கிரேக்க பதத்தை குறிக்குது. இது சொத்து உரிமையை குறிக்கிறது. நமக்கு இந்த சொத்து ஒன்று இருக்கிறது,
அதாவது இந்த இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து இன்னெரிட்டன்ஸ். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைகள் அதிக தரம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து இந்த கானான் தேசத்தை வந்து சுதந்திரத்துக்கே கொடுப்பேன். உங்களுக்கு வந்து அவர்கள் வந்து தேசம் இல்லாமல் அவர்கள் பரதேசிகளாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அவர்களுக்கு வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கானான் தேசத்துக்குள்ளாக நான் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட சுதந்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாக நமக்கு இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்டதை போல் அந்த ஃபிசிக்கல் இன்னெரிட்டன்ஸ் இல்லை. அதாவது நாம் சுதந்திரிக்கிற ஒரு உலக பிரகாரமான காரியங்களை குறித்து இது பேசப்படவில்லை. பேதுரு இதை குறித்து பேசும் பொழுதும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஓகே, தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை என்ன பண்றாரு, ஜெனிப்பித்தார். எதை அடையும்படியாக? அந்த வாடாததும் மாசற்றதும், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம். இந்த அடைமொழியை பார்க்கணும்ல நம்ம, அன்பிளெமிஷ்டு இன்னெரிட்டன்ஸ். இப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சுதந்திரத்திற்கு நம்மை பங்குள்ளவர்கள் ஆக்கும்படியாக, அதுதான் நம்ம பார்க்குறோம். தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம தகுதியற்றவர்களாக இருந்தோம். நம்மளுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்றால், இந்த சுதந்திரத்திற்கு நம்ம பங்குள்ளவர்கள் கிடையாது, நாம் தகுதியற்றவர்கள். எபேசியரில் நம்ம வாசிக்கும்போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். நம்மளுடைய நிலைமை இப்படியாக தான் இருந்தது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய அவைக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மறுத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போ இந்த கோபாக்கினையின் சுபாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் எதற்கு சுதந்திரர் என்றால், நாம் பிறக்கும் பொழுது நாம் எதற்கு சுதந்திரர் இருந்தோம் என்றால், தேவனுடைய அந்த நரகாக்கினைக்கு, தேவனுடைய கோபாக்கினைக்கு தான் நம்ம சுதந்திரம். அதுதான் நமக்கு வேண்டிய சொத்து. நம்ம அதுதான் பிறக்கும்போது நமக்கு இருக்கிற சொத்து தான். நாம் நரகத்துக்கு தான் இடம் நமக்கு. அதுதான் நம்ம போய் பட்டா போட்டு வச்சுருக்கோம். நம்ம அங்கே இருக்கிறவங்கள தான் பிறக்கிற ஒவ்வொருவரும் நரகத்துக்கு பட்டா போட்டு தான் பிறக்கிறோம். அங்கே ஒரு இடம் வாங்கிட்டு தான் பிறக்கிறோம். இந்த இடத்தோடு தான் பிறக்கிறோம். இப்போ அப்படி இருந்த நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் தகுதி உள்ளவர் ஆக்கினார். இந்த இக்கானோ அப்படின்னு ஒரு கிரேக்க பதம், அந்த தகுதி உள்ளவர் ஆக்கினார் அப்படின்னு அந்த கிரேக்க பதம் எதை குறிக்குதுன்னா, மேக் இட் ஃபிட். ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த இது பண்ணுவோம்ல, ஃபிட் பண்ணி சரியானது. இந்த மாதிரி நம்மை வந்து இந்த ராஜ்யத்திற்கு நம்மை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த சுதந்திரத்திற்கு நம்மை ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இந்த நம்மை வந்து தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை நாம்
நம்மளுடைய சுதந்திரம் நரகாக்கினைக்கும் கோபாக்கினைக்கும், தேவனுடைய கோபாக்கினைக்கும் இருந்துச்சு. இதில் எபேசியரில் அதே 2ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து வாசிக்கலாம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாரே இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின்படி உடன்படிக்கைக்கும் அந்நிய நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னமே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனற்றவர்களாக இருந்தோம் நம்ம, இல்லை, தேவன் கிடையாது. நாம் வணங்குறதெல்லாம் என்ன? விக்கிரகங்களையும் தேவன் இல்லாதவைகளையும் தான் நாம் என்ன பண்ணியிருந்தோம், வணங்கி கொண்டு இருந்தோம். இப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மை என்ன பண்ணுறார், அவர் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அவருடைய அந்த சுதந்திரத்திற்கு, அந்த அழியாமையும் மாசற்றதுமான வாடாததுமாகிய அந்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் நமக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் இந்த 3ஆம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து அதை நமக்கு வந்து அதை வெளிப்படையாக வந்து சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல, அதை என்ன பண்ண முடியல, கிராஸ் பண்ண முடியல. நமக்கு எங்கெங்க சுதந்திரம் இருக்குது, நமக்கு இங்கே தானங்க வேணும். என்னங்க நீங்கள் போங்க, பார்த்தாலும் எதையாக சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கே இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே ஒரு இடம் கிடையாது. இந்த வாடகை வீட்டை காலி பண்ணால் நாங்கள் எங்கே போயிருப்போனே தெரியல. உடனே எங்கெங்க நாங்கள் அங்கே போய் சுதந்திரம் போடுறது. நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கிறார். இதை வந்து பவுல் வந்து மறுபடியுமாக அநேக இடங்களில் அதை வெளிப்படுத்துகிறார். இல்லை, இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்கள். இங்கே இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்ற பதத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது அடைமொழியை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். ஆகியோஸ் அப்படின்னு, செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இது வந்து தங்களாலே தங்களுடைய கிரியைகளினாலே செய்து பரிசுத்தத்தை அடைந்தவர்களை குறித்து இங்கே பேசப்படவில்லை. புனிதர்களை குறித்து இங்கே பேசப்படவில்லை. அதாவது நீங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்க. இறந்துட்டாலே புனிதர் பட்டம், செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது எதை குறிக்கிறது என்றால், நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் பரிசுத்தவான்கள் என்பதை குறிக்கிறதாக இருக்குது. அப்படி தான் நம்மளை தேவன் பார்க்கிறார். நம்மை ஆதாமுக்குள்ளாக இருந்த நம்மை என்ன பண்ணுறார், நம்ம பிறக்கும் பொழுது பாவத்தினூடாக நம்ம பிறக்கிறோம். பிறக்கிறவர்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆதாமுக்குள்ளாக தான் பிறக்கிறோம். இந்த மறுபடி ஜெனிப்பித்ததினாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம், இந்த மறுபடியும் பிறக்கிறோம். இந்த மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது நாம் என்ன பண்ணப்படுகிறோம், அப்போ தான் நமக்குள்ளாக அந்த தேவனுக்கு பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். ஓ, இந்த மறுபடியும் பிறத்தலிலே நமக்கு ஏற்படுகிற அந்த ஒரு சுதந்திரம், இந்த பிள்ளையாக மாற்றப்படுவது கிடைக்கிற சுதந்திரம் தான் இது என்னவாக இருக்கிறது. இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்டவர்கள் எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று தான் வேதம் குறிக்கிறது. வேதம் அப்படி தான் பார்க்குது. இது ஏதோ வந்து பெரிய நான் தேவனுக்காக அந்த காரியம் செய்தேன், இந்த காரியம் செய்தேன், நான் இதை பண்ணி அந்த பட்டத்தை அடைந்தேன் அப்படி அல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள். இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஏதோ எங்கேயோ இருக்குது ஒளி, அப்படி இல்லை. இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், இந்த வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை வந்து சத்தியத்தின்படியும் தேவனை அறிகிற அறிவில்படியும் நடக்கிறவர்கள், சத்தியத்தை அறிந்து இந்த உண்மையிலே நடக்கிற வாழ்க்கையை உடையவர்கள், பரிசுத்தத்தின் மீது பசித்தாகம் உள்ளவர்களை குறித்து பேசப்படுகிற காரியமாக இருக்கிறது.
நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை. இப்போ இந்த பரிசுத்தமாகுதலிலே நாம் இந்த பாவத்தின் இந்த தன்மையிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். இந்த பாவத்தினுடைய இந்த வல்லமையிலிருந்து என்ன பண்ணப்படுகிறோம்? மீட்கப்பட்டு வருகிறோம். மீட்கப்பட்டு நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக நாம் மாறுகிறோம். அதை குறித்து இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது இதை குறிக்கிறதாக இருக்கிறது, இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். அப்போது இந்த சுதந்திரத்திற்கு நம்மளை பங்குள்ள மாற்றுறாரு. இந்த மறுபடியும் பிறக்கும் போது என்ன ஆகுது? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறோம். அப்போது அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். அவருடைய பிள்ளையாக மாற்றப்படும் பொழுது நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? இந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. இது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. இந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இது ஏதோ கிடைக்க போகிற பொருளை குறித்து மட்டும் பேசலை. இன்றைக்கும் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்போம். பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. பதினஞ்சுலேருந்து வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரம் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரம் ஆமே. இல்லை, நாம் அவருடைய பிள்ளையாக நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். இது எப்படி நமக்கு உறுதி செய்யப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதற்கு தான் அத்தாட்சியாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளை என்பதற்கும் நாம் மறுபடியும் பிறத்தல் நமக்குள்ளாக நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அத்தாட்சி கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுவதனாலே அந்த சுதந்திரத்திற்கு என்ன பண்ண போகிறோம்? பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இது என்ன சுதந்திரம் அப்படின்னா, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற இந்த சுதந்திரம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அந்த நிச்சயம். அந்த நிச்சயத்தை உடையவர்களாக அவர் என்ன பண்ணுறாங்க? பிரவேசிக்கிறார்கள். அது நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. கொடுத்த ஆயிற்று. அதுதான் சொல்கிறார் அவர். இதை விசுவாசிங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அத்தாட்சியாக இருக்கிறார். எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் பதினாலிருந்து வாசிக்கிறேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதை புரிஞ்சிக்கவே முடியல. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர். அப்படிப்பட்ட வல்லமை கிறிஸ்து
மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த அந்த வல்லமை இருக்குல்ல, அப்படிப்பட்ட வல்லமையினாலே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்ம அந்த சாதாரணமாக நமக்குள்ளாக நாம் ரட்சிப்பு அடையலைங்க. நம்ம திருப்பப்படலை. இது சாதாரணமாக நடக்கலை. நம்மளுடைய பாவத்தின் வலிமை அவ்வளோ வலிமையானது. நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும்படியாக மிகப்பெரிய வல்லமை செயல்பட்டது. அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம், ரோமரில் வாசிக்கிறோம். இதை எப்படிப்பட்ட வல்லமைனா, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு சமமான வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமையினாலே நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? மீட்கப்படுகிறோம். அந்த வல்லமையினாலே நம்ம விசுவாசிகளாக மாற்றப்படுகிறோம். தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். இதை பண்ண முடியல. இதை நம்மளால் கிராஸ் பண்ணிக்கவே முடியல. நமக்கு என்னன்னா, வெளியே போன உடனேமே திருப்பி இருக்கிற உலக பிரச்சனைகள், உலக கவலைகள், இதுதான் நமக்கு மேலோங்கி நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நாம் அதற்கானவர்கள் அல்ல. நாம் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்கள். We are partakers of the inheritance which is not defiled. நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலக ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தினுடைய இந்த சொத்துக்கு இங்கே பேர் எழுதி கொள்வதற்காக நம்ம படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அதற்காக மீட்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த சிந்தையுடையவர்களாக தொடர்ந்து நம்ம ரெண்டாவது காரியம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நாம் இந்த உலகத்தில் பாவத்தினூடாக பிறக்கும் பொழுதும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, இந்த இருளின் அதிகாரத்திற்குடையவர்களாக தான் இருக்கிறோம். அதாவது சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். பாவத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாவத்தின் மீது ஆவலோடு செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி தான் நம்ம பிறக்கிறோம். நன்மை செய்கிறவர் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை. வேதம் நம்மை குறித்து சொல்கிற காரியம்லாம் இப்படி தான். மனிதனுடைய சீரழிக்கப்பட்ட நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவன் பிறக்கும் பொழுதே பாவத்துக்கு அடிமையுள்ளவனாக பிறக்கிறான். அவனுக்கு ஏதோ வெளியிலேருந்து புதுசாக சொல்லி கொடுத்து அவன் பாவத்தை செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அவன் பிறக்கும் பொழுதே பாவத்தினுடைய முழு வல்லமையோடு பிறக்கிறான், முழு அடிமைத்தனத்தோடு பிறக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. எங்கள் நரகத்துக்கு பட்டாவை வாங்கிட்டு நம்ம பிறக்கிறோம். இங்கே பிறக்கும் பொழுதும் நரகத்துக்கு பட்டா வாங்கிட்டு பாவத்தை செய்யும்படியாக நம்ம பிறக்கிறோம். குழந்தைய நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெறும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு தண்ணி மட்டும் கொடுத்து வேறு யாரையும் பேச வைக்காமல் நீங்கள் மட்டும் பேசி நீங்கள் அந்த குழந்தைய வளர்த்து வெளியே போனால் தான் பாவம் அப்படின்னு வளர்த்தா கூட அது பாவத்தை தான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைக்கு பொய் சொல்லாத, இது பண்ணாதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதுவாக வளரும், அதுவாக பொய் சொல்லணும், அதுவாக கோவப்படும், எனக்கு வேணும் எனக்கு வேணும். இதெல்லாம் மனிதனுடைய சீரழிக்கப்பட்ட நிலைமை. ஏங்க எதுலேருந்துங்க மீட்கணும்? எதுலேருந்துன்னா இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, இந்த இருளினுடைய இந்த அதிகாரத்திலிருந்து இல்லை, இந்த அதிகாரத்தில் தான் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இந்த மனதை குருடாக்கப்பட்ட நிலைமை இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த சாத்தானுடைய
இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அவனுடைய அந்த செயலுக்கு உட்பட்டவர்களாக. அப்போஸ்தலரில் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் வந்து அகிரிப்பா ராஜா முன்னாடி பேசும்பொழுதும் பதினெட்டாம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இது வந்து இயேசு கிறிஸ்து பவுலினிடத்தில் சொன்ன காரியம். பவுல் வந்து இதை குறித்து சாட்சியாக அவர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தில், இது வந்து இயேசு கிறிஸ்து, பவுல் வந்து அவரை பற்றும் விசுவாசத்தில் சொல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், அதுதான் இந்த வாடாததும் மாசற்றதுமாக இருக்கிற அந்த சுதந்திரத்துக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுதும் உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் அதிகாரத்திற்கும் நம்மளை மீட்கும்படியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சுவிசேஷம் மட்டுமே. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக. அதனால தான் பவுல் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோம சிறைச்சாலையில் போடுங்களா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவங்களை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ரோம போர்ச்சேவர்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள், சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், பரிசுத்தவான்களுடைய இந்த சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். அந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார் இல்லை, இப்போ அடிக்கப்படும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம், அவர் என்ன அந்த வசனம் அப்படி இருக்கும் இல்லை, அவர் என்ன அநேகரை பங்காக அவர் என்ன பண்ணார், பெற்றுக்கொண்டார். வாசிக்கலாம் அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம். பத்துலேருந்து வாசிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாய் பங்கிட்டு கொள்வார். அநேகரை அவர் பங்காக பெற்றுக்கொண்டார். அவர் என்ன பண்ணார், அடிக்கப்பட்டார். இது நம்மை வந்து அவர் மீட்கும்படியாக, நம்மை பங்குள்ளவர்களாக, அந்த சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக, நரகத்தில் பட்டா போட்டு வந்த நம்ம கொண்டு போய் இங்கே வந்து அவருக்கு நமக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்துருக்குறார். இந்த காரியங்கள் நமக்கு பெரிதாக தெரியவில்லை. இதை வந்து நம்ம யோசிக்கிறதும் கிடையாது, இது சிந்தையில் வர்றதும் கிடையாது. இது எப்படி வரும்? நம்மளுடைய சிந்தை எல்லாம் என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த நாட்களை எப்படி ஓட்டலாம். ஏன்னா அப்படி தானே போதிக்கிறாங்க. நீங்கள் தேவனை சேர்ந்தவர்கள் என்றால் உங்களுக்கு எதுவும் நடக்காது. நீங்கள் கட்டளையிடலாம், நீங்கள் ஆர்டர் போடுங்க ஆண்டவருக்கு. எவ்வளோ ஒரு இல்லை, ஒரு
எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறதுன்னு தெரில. எவ்வளோ தேவனை எந்த விதத்தில் அவர்கள் வந்து அறிந்திருக்கிறார். தேவன் என்னவோ இவர்களுக்கு வேலைக்காரரை போல. இவங்களுடைய ஜபங்களை கேட்குறதுக்கும், இவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து நல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு, பொண்ணு கிடைக்கிறதுக்கு, இல்லை மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு, இவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு, எதுக்கு இந்த இருளினுடைய அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்திலேருந்து, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவைகளை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த காலத்திலே நம்மளுடைய அவயங்கள் பாவத்தை செய்யும்படியாக, பாவத்திற்கு விரும்பும்படியாக நமக்கு என்ன பண்ணப்பட்டு இருக்குது? இப்படி தான் இருந்தோம். பாவத்தை விரும்புகிறவர்களாக, பாவத்தை நேசிக்கிறவர்களாக, பாவத்தை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டவரை தேடுறதெல்லாம் வாய்ப்பில்லை, நடக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு ஸ்தோத்திரம், உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால, இந்த உபதேச சட்டம் என்பது தான் அந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால் நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டீங்க. இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா வந்து ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு போரிட்டு ஜெயிக்கிறனா அந்த என்ன பண்ணுவாங்க? நாட்டை ஜெயித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் பிடிச்சும் போய் அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அங்கே வந்து இவங்க அடிமைகளாக இருப்பார்கள். அப்படி இவர்களுக்கு என்று ஒரு என்ன சொல்கிறது, ப்ரிவிலேஜ் கிடையாது. அந்த நாட்டில் நான் சுதந்திரமாக சுற்ற முடியாது, சுதந்திரமாக அவர்கள் விரும்பினதை செய்ய முடியாது. அந்த நாட்டு என்ன, அந்த சட்டம் என்ன உட்பட்டு இருக்கிறதோ அதை செய்யும்படியாக தான் அவர்கள் இருப்பார்கள். அதற்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படிதான் எகிப்திலேயே இருந்தாங்க, பாபிலோன்லேயும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தாங்க. அப்போது அப்படி அடிமைகளாக இருந்த நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா விடுதலையாக்கியிருக்கிறார். விடுதலையாக்கி நீங்கள் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுடல, போங்க, இதுக்கு மேலே நீங்கள் வாழ்ந்துடுங்க, வாழ்ந்துட்டு என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அங்கே வச்சுருக்கேன் கானான் தேசத்தை, எப்படியாவது வந்து சேருங்க அப்படின்னு சொல்லல. அவர் என்ன பண்ணுறார்? தொடர்ந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி அந்த சுதந்திரத்திற்கு நம்ம பங்குள்ளவராக மாற்றினார். வெளியே கூட விடலை. இந்த ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு தம்முடைய அன்பின் குமாரனாகிய அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக வைத்து விட்டார். இந்த ரெண்டு நடுவில் இருந்தோன்னு வச்சுக்கங்களேன், அப்படி ஒரு இடமே கிடையாது. ஒன்று இங்கேருந்து எடுத்து என்ன பண்ணிடணும், இங்கே வச்சுட்டு நடுவில்லாம் வைக்கல. நடுவில் வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? திருப்பி அங்கே தான் போயிருப்போம். நாம் இங்கே வந்துருக்க மாட்டோம். மறுபடியுமாக இந்த ராஜ்யத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, சாத்தான் வந்து நம்மை பற்றி கொள்ளாதபடிக்கு, நாம் விரும்பி சாத்தானை அண்டி கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை தூக்கி கொண்டு போய் நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். He delivered and transferred us to his son's kingdom. இந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தீர்கள். எபேசியரில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம்
17 19 வசனங்கள். இது வந்து நம்ம அந்த இருளின் ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்குது வசனங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆவலோடு நடப்பிக்கும்படி, அந்த இருளின் அதிகாரத்தில் உட்பட்டவர்களாக தான் நம்ம ஆவலோடு அதை தான் நடப்பிப்போம். ஆவலோடு நம்மளை என்ன விரும்புதோ, இந்த மாம்சம் என்ன செய்ய விரும்புதோ அதை குறித்து தான் நம்ம சிந்தையோடையலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து நம்மை மீட்டு நம்ம குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஒரு நடுவில் நம்மளை வைக்கல. நீயே வந்து சேர்ந்துரு, உன்னை விடுதலை ஆக்கிட்டேன், உன்னுடைய முயற்சியில் நீ என்ன பண்ணு வந்து சேர்ந்துரு அப்படின்னு பண்ணலை. நம்ம விடுதலையாக்கி நம்ம என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ராஜ்யத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இந்த ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியல, நம்ம மறுபடியுமாக அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, பாவத்திற்கு. நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையாகலாம் இருக்கும். நமக்கு ராஜா வந்து இனிமேட்டு பாவம் கிடையாது. அதான் நம்ம பாவம் வந்து நம்ம ராஜா கிடையாது. அதுக்கு சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து ஒரு ப்ரிட்டண்டிங் ராஜா. இப்போ தோற்றம் அளிக்கலாம், நானும் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி வந்து காட்டிட்டு போவான். ஆனால் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், நமக்கு ராஜா அவர் தான் கிறிஸ்து. அவரை பிரியப்படுத்தும்படியாக தான் நாம் இருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தும்படியாக தான், அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக தான் நாம் வந்து அந்த ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கையில் அல்ல, இல்லை இந்த பாவ ராஜாவை நம்ம பிரியப்படுத்தும்படியாக அல்ல. அதனால தான் ரோமரில் சொல்கிறார், நீதிக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் அவயங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது இந்த பரிசுத்தமாகுதல் உங்களுடைய பலனாக இருக்கிறது. அப்போது பாவத்தை வெறுத்து நீதியை செய்யும்படியாக, பரிசுத்தத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போது மறுபடியும் வந்து இந்த பாவ ராஜாவுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளணும். தொடர்ந்து இருளின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோமாயிருக்கிற இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்மின் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் எதிலிருந்து மீட்கப்படுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து அநேகர் வந்து செலுத்தப்பட்ட பலி இதுக்கு சாத்தானுக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. சாத்தானுக்கு வந்து இவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்காரு. நோ, நாம் தேவனிடத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பாவத்தின் விளைவாக நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். அவருடைய தேவனுடைய கோபாக்கினை தீர்க்கப்பட வேண்டும். அவருடைய நீதி என்ன பண்ணப்படணும், செலுத்தப்படணும். அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அவர் கோபாக்கினை தணிக்கப்படணும். அவர் வந்து அவருடைய நீதி செலுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மட்டுமே. இந்த விலைக்கிரயத்தை நம்மளுடைய வாழ்நாளிலே நாம் செய்து முடிக்க முடியாது. நாம் எதையும் கொண்டு போய் இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு தீர்க்க முடியாது. ஏன், இந்த பாவம் எல்லாம் அவருக்கு நேராக செய்யப்பட்டது, அவருக்கு விரோதமாக செய்யப்பட்டது. ஏன் இவ்வளோ வந்து அது விக்ரஸாக இருக்குது,
என்னங்க ஒரு பாவம் தானேங்க, ஆப்பிளை சாப்பிட்டாங்க. ஏன்னா யாருக்கு விரோதமாக செய்யப்பட்டது? நீங்கள் சாதாரண ஒரு வார்டு நம்பரை கூட பகிச்சிக்க முடியாது இல்லை? பகிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதுவே பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு சின்ன உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு மேனேஜரை இல்லை வேணால் அங்கே வந்து நீங்கள் வேலை செய்கிறது கஷ்டம். நீங்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்திருக்கிறீர்கள். அண்ட சராசரத்தை படைத்த தேவன், அவரை கிரகிக்க கூட முடியாது. நம்ம சிந்தையிலேயே எப்படின்னு கூட யோசிக்க கூட முடியாது. இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரையும் தெரியும், அவ்வளோதான் இங்கேருந்து பார்த்தா. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகமே ஒன்றும் கிடையாது. அண்ட சராசரம் 100 பில்லியன் லைட் இயர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. அது பாட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய தேவன். ஏன்னா அந்த ஒரு லைட் இயர்னால் என்னென்ன அப்படி தெரியணும் இல்லை? அது வந்து நம்ம எம்பிடிசியில் இருந்தவங்க, நம்ம சபை சேர்ந்தவர்களுக்கு அது இருக்கும் இல்லை? இந்த ஒலியானது 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இப்போது வந்து ஒரு செகண்டுக்கு 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பழகிக்கும். ஒரு லைட் இயர்னால் அது ஒரு வருஷம் பயணிச்சதுன்னா எவ்வளோ? 1,00,000 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது. ஒரு வருஷமே அப்படி பயணிக்குதுன்னா அது எவ்வளோ தூரம்? 100 பில்லியன் லைட் இயர்ஸ். இந்த பில்லியன்லாம் என்னன்னு கூட தெரியல, 100 கோடி வருது. அதுக்கு இல்லாமல் 100 பில்லியன் லைட் இயர்ஸ். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கான். தெரியல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடித்த யூனிவர்ஸ், அதாவது கண்டுபிடித்தனா ஏதோ ஒரு ஒளி, நட்சத்திரத்தின் ஒளி வருது. இப்போ அவ்வளோ பெரிய தேவன் அவருக்கு விரோதமாக செய்த பாவம், நம்மளுடைய பாவத்தினுடைய வீரியத்தை தெரிந்திருக்கும். இந்த பாவம், இந்த கோபாக்கினை என்ன பண்ணப்படணும்? தணிக்கப்படணும். ஒரு தனி மனிதனாலே இதை தணிக்க முடியாது. இப்போ யார் பண்ணுவா? கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யூதாவின் சிங்கம். வேதம் சொல்லுது. முதலாவது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஸ்டெப்பு கிடையாது. இதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அப்படி கிடையாது. 3 பேரும் ஒரே தன்மையுடையவர்கள், ஒரே அதிகாரமுடையவர்கள், 3 பேரும் படைக்கிறவர்கள். தேவன் இந்த உலகத்தில் வந்தார். வந்து அவர் இந்த உலகத்தில் மனித ரூபம் எடுத்து 33 வருடம் அவர் வாழ்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதமாக நாம் குற்றவாளி என்று தீர்க்கிற ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இவன் தண்டனைக்குரியவன், இவன் வந்து நரகத்தில் தள்ளப்பட வேண்டும், இவனுக்கெல்லாம் விமோச்சனம் கிடையாது, இவன் வந்து நரகத்துக்கு பட்டா போட்டு வந்திருக்கிறான், இவன் அங்கே தான் போடணும் அப்படின்னு நமக்கு சொல்கிற ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்குது, தேவனுடைய நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு விரோதமாக நிற்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவரும் கடைபிடிக்க முடியாது. ஒருவரும் அதை நிறைவேற்றி தேவனுடைய நீதியை பதிக்க முடியாது. அதை கடைப்பிடித்தா முழுவதுமாக கடைப்பிடிக்கணும். வசனம் சொல்லுது, ஒன்றிலே தவறினவன் அனைத்திலும் தவறுகிறான். இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றுகிறார். அவர் தேவனாய் இருந்ததால் மாத்திரம் இல்லை, அவர் மனிதத்தன்மையோடு தான் பிறந்தார். 100% காட், ட்ரூலி மேன். அவர் முழுவதுமாக நிறைவேற்றுகிறார். அவர் நிறைவேற்றி அவர் நீதியை சம்பாதிக்கிறார். அந்த நீதியை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். அந்த நீதினால தான் நம்ம பிதாவை இன்னும் போய் நிற்கப்படுகிறோம். அதனால தான் அவருக்குள், இங்கே வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா வேதத்தில், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, கிறிஸ்து செலுத்திய விலைக்கிரயம், நம்மளுடைய பாவங்கள் முழுவதுமாக அவர் மீது சுமத்தப்பட்டது. ஒருத்தருடைய தப்பையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது, தெரியும்ல. இப்போது நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் அவன் வந்து உன் ஃப்ரெண்டாக இருப்பான்.
ஆனால் அவனை வந்து நீங்கள் காட்டி கொடுக்கவும் முடியாது. உங்களை போட்டு அந்த குற்றத்துக்கு உங்களை வந்து தண்டனைக்கு உட்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பாருங்க, பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாகினார். நீ செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் செய்த பாவம், நம்ம ஒரு செய்த பாவமும் அதெல்லாம் வந்து குற்றமே அறியாதவருங்க. பாவமே என்னன்னு தெரியாது. அவரை செஞ்சாருன்னு சொல்லிட்டு பிதா பார்க்குறாரு. அப்படி தான் பார்க்க அங்கே தண்டனை கொடுக்கும் பொழுது, நீங்கள் செஞ்ச கண்களினால் செய்த இச்சை, செயல்களினால் செய்த பாவங்கள், இது எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தார். இப்படி தான் அங்கே தீர்க்கப்படுகிறது. அது முழுவதுமாக அவர் மீது சுமத்தப்படுகிறது. இந்த விலைக்கிரயம் மிகப்பெரியது. நம்மளுடைய பலத்தினாலே இதை செய்து முடிக்க முடியாது. இவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை தந்து நம்மை மீட்டு இருக்கிறார். சீப்பான பொருளுக்காக நம்ம இயங்குவதற்காக அல்ல, இந்த உலக இச்சைகள், உலக பாவங்களுக்காக அல்ல. அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு, அது எப்படி இருக்குன்னா, இன்னும் இது ரத்தம் போதாது எனக்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு இது பத்தாது, நான் இன்னும் எதாவது பண்ணணும், நான் போய் அந்த நன்மையை இதை கடைப்பிடிக்கணும், இந்த சடங்குகளை செய்யணும். அவருடைய அந்த மீட்பர்களை, அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை சிந்தினது, இந்த விலைக்கிரயத்தை காலின் கீழ் மிதித்து போடுவது சமம். அதுதான் சொல்கிறாரு எபிரேயரில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவ்வளோ தூரம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து இது பத்தாது, விலைக்கிரயம் பத்தாது, நீங்கள் கிறிஸ்து மாத்திரமே. இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் வேணுங்க. நாம் இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு, கிறிஸ்தவர்கள் என்று வாழவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி காலையில் வாசித்த வசனங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்கே பவுல் வந்து எப்படி இது பண்ண முடிஞ்சது, எப்போவுமே நன்றி செலுத்த முடிஞ்சது அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் மரணத்தை அவர்கள் எங்கு சென்றாலும் அதை சுமந்து திரிந்தார். அவருடைய மரணத்தை சுமந்து திரிந்தார். அவர் செய்த விலைக்கிரயத்தை சுமந்து திரிந்தார். அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்கு வேணும். ஒருவரை நினைக்கும் பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்கு செஞ்சதோட நாம் மற்றவர்கள் நமக்கு ஒன்றும் செய்யலை பெருசாக, அதில் 1% கூட இருக்காது. இது எப்படிப்பட்டதாக அது செய்தாலும், எந்த துரோகமாக இருந்தாலும், எந்த வித கசப்புகளை நம் மீது செய்து, அது வந்து நாம் கிறிஸ்துவுக்கு செய்த அந்த துரோகத்தை விட அது ஒன்றும் கிடையாது. அதை உணர்ந்தவர்களாக அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கணும். எப்பொழுதும் பிதாவுக்கு நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கும். அவர் தான் இதை செயல்படுத்தியிருக்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்மை பங்குள்ளவர்களாக்கினார். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய காரியம். நமக்காக யாரும் செய்யப்படல. கூட இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம அப்பா அம்மா செய்ய மாட்டாங்க, மனைவி பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. வெளியில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தகுதிகள் எல்லாம் ஆண்டவரே உடைய கோபாக்கினையை ஆண்டவரேப்பா சுமந்து நரகத்திலே தள்ளப்படுவதற்கு